வெண்முரசு. மாமலர் 73. வாசிப்பது சந்தீப். 73. சுற்றுலா. தேவயானியை யயாதி மணந்த நிகழ்வு பாரத வருஷம் முழுக்க கதைகளாக பரவிச் சென்றது. ஒவ்வொரு நாளும் மலையடுக்கிலிருந்து எதிரொலி மீள்வது போல அக்கதைகளிலொன்று அவனிடமே திரும்பி வந்து கொண்டிருந்தது. 100,000 முறை பிறந்து 100,000 தேவயானிகளை நான் மணந்திருக்கிறேன் போலும் என்று வேடிக்கையாக அவன் பார்கவனிடம் சொன்னான். இது முன்பு இல்லாத ஒரு பெருநிகழ்வு. முதல் முறையாக அசுரகுலமும் க்ஷத்திரியரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் அந்தணர் ஆற்றலும் கலந்திருக்கிறது. தேவர்கள் அஞ்சும் தருணம் என்றான் பார்கவன். மண்ணில் அறம் வளர்வதே தேவர்களின் இயல்பென்கிறார்கள். இங்கு அறம் திகழுமென்றால் தேவர்கள் எதன் பொருட்டு அஞ்ச வேண்டும் என்று யயாதி கேட்டான். இங்கு தங்கள் கோல்கீழ் அறம் வாழுமென்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அது மானுட அறம். அசுரர்களின் அறத்தால் பேணப்படுவதும் கூட. அந்தண அறத்தால் வழிநடத்தப்படுவது என்பதனால் வெல்லற்கரியது என்று பார்கவன் சொன்னான். அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் யயாதி நோக்கிக் கொண்டிருந்தான். இத்தருணத்தில் இச்சொற்களோடு நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அரசே என்று அவன் சிரித்துவிட்டு நன்று சூழ்க என்று தலைவணங்கி விடைபெற்றான். தன்முன் யாழும் முழவும் சிலம்பு கோலும் குடமுமாக அமர்ந்திருந்த வேசர நாட்டு பாடகர் குழுவை நோக்கி யயாதி வணங்க அவர்களும் எழுந்து பணிந்து வணங்கி நின்றனர். இடப்பக்கமிருந்து தாளங்களில் அவர்களுக்கான பரிசில்களுடன் அணுகிய ஏவலர்கள் நிறைவகுத்தனர். பழகிய அசைவுகள் நடனத்தின் இயல்பான அழகுடன் நிகழ கைநீட்டி அவற்றைப் பெற்று ஒவ்வொருவருக்கும் வழங்கி ஓரிரு இன்சொற்கள் சொல்லி அவர்களை வாழ்த்தினான். அவர்கள் உடல் வளைத்து அவற்றைப் பெற்று புறம் காட்டாது பின் நகர்ந்து சென்றனர். அவை கலைந்ததும் ஏவலர் சூழ எழுந்து தன் தனியறைக்கு நடக்கையில் யயாதி மெல்லிய சோர் ஒன்றை உணர்ந்தான். ஒவ்வொரு முறையும் தேவயானியை தனிமையில் சந்திப்பதற்கு முன் அந்தச் சோர்வு தன்மீது வந்து கவிவதை அவன் உணர்ந்திருந்தான். ஏற முடியாத உயரமொன்றின் அருகே சென்று நின்றிருக்கும் மலைப்பை அவளை மணந்த முதல் நாட்களில் அறிந்திருந்தான். பின்னர் அதுவே சலிப்பென்று முகம் மாற்றிக்கொண்டது. நம்மை விட பெரியவர்களில் நம் ஆசிரியர்கள் தவிர பிற அனைவருமே நமக்கு உள்ளூர சோர்வளிப்பவர்களே என எண்ணிக்கொண்டான். உடனே அதுதான் அரசனுக்குரிய ஆணவம் கொண்டிருப்பதனாலா என தோன்றியது. எளிய மக்களும் அவ்வாறுதான் உணர்கிறார்களா? அதைதான் அறியவே முடியாது. தனிமையில் இருக்கையில் அவளை கைப்பற்றிய அந்தத் தருணத்தை தன் எண்ணத்தில் வரைந்தெடுக்க அவன் முயல்வதுண்டு. எண்ணியிராத போது ஒவ்வொரு நூலிழையும் தெரியும் ஓவியத்திரைச்சீலை என தன் முன் விரியும் அக்காட்சிகள் முயன்று எண்ணுகையில் மட்டும் அலைநீர் பாவை போல் கலைந்தும் இணைந்தும் துளிகாட்டி பின் மறைந்து விளையாடுவது ஏனென்று அவன் வியந்து கொள்வான். குருநகரியிலும் ஹிரண்யபுரியிலும் தலைமுறைகள் எண்ணி நினைவில் வைத்திருக்கும் தொடர்நிகழ்வாக இருந்தது அவர்களின் மனவிழவு. சொல்லிச் சொல்லிப் பெருகி பின்னர் நினைவுக்கும் அடியில் சென்று கனவுகளென்றே ஆகியது. மணவுறுதி நிகழ்ந்த பின்னர் அவன் தன் அகம்படையினரும் அணிப்படைகளும் குடித்தலைவர்களுமாக சென்று ஹிரண்யபுரி நகருக்கு வெளியே அவர்களுக்கென அமைக்கப்பட்ட குருபுரி என்னும் இணைவு நகரியில் தங்கினான். குருநகரியின் கொடி பறந்து பெருங்கம்பத்தைச் சூழ்ந்து 400 பாடி வீடுகள் அமைந்திருந்தன. நடுவே அவனுக்கான 3 அடுக்கு அரண்மனை. அதன் உட்பருகையிலிருந்து நோக்குகையில் அசுரகுலத்தின் அத்தனை பெருங்கொடிகளும் தங்கள் கொடிகளுடன் ஹிரண்யபுரியில் வந்து குழுமிக் கொண்டே இருப்பதைக் காண முடிந்தது. மழைப்பெருக்கில் ஓடைகள் தோன்றுவது போல நகரைச் சூழ்ந்திருந்த அத்தனை மலையிடுக்குகளில் இருந்தும் அவர்கள் ஊறி வழிந்திறங்கினர். சில நாட்களிலேயே ஹிரண்யபுரி பல மடங்கு பெருகி அதன் வெளி எல்லைகள் மலைச்சரிவின் எழுவிளிம்பு வரை சென்று முட்டின. அரண்மனையிலிருந்து கிளம்பி எத்திசையிலும் நகரெல்லைக்குச் சென்று சேர ஓர் இரவும் பகலும் தேவையென்றாயிற்று. ஈச்சை ஓலைகளாலும் மரப்பட்டைகளாலும் கட்டப்பட்ட பல்லாயிரக்கணக்கான குடில்கள் நிறைவகுத்து அவற்றின் கூம்பு முனைகளில் எழுந்த கொடிகள் காற்றில் படபடக்க தரையிறங்கி பரவிய வண்ணப் பறவைகளின் சிறகு பரப்புல விழி சென்று தொடும் எல்லை வரை தெரிந்தது. யானைத் தோல்களையும் எருது தோல்களையும் இழுத்துக் கட்டிய கூடாரங்கள் காற்றில் உடலுப்பி அதர மலைச்சரிவுகளில் பாறைக் கூட்டங்களென பரவியிருந்தன. இரவும் பகலும் அங்கு எழுந்த மக்களின் ஓசை செவி நிறைத்து சித்தப் பெருக்கைதான் சுமந்து சென்றது.
பெருமுரசு ஒன்றுக்குள் குடியிருப்பது போல் உள்ளது என்று விழி எல்லை வரை தெரிந்த குடிப்பெருக்கை நோக்கிக் கொண்டு பார்க்கவனிடம் சொன்னான். அசுரகுலத்தில் இப்போது இங்கில்லாதவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டுப் பிரியாத நோன்பு கொண்ட போசகர்களும் நடக்கவியலாத முதியோரும் மட்டுமே என்கிறார்கள் என்றான் பார்க்கவன். யயாதி சிரித்து, அவ்வண்ணமெனில் விண்ணிறைந்துள்ள தேவர்கள் அனைவரும் இந்நகருக்கு மேலேயே விழியறியாது கூடியிருக்கிறார்கள். தங்கள் எதிரிகளையன்றி பிறரை எண்ணுவோர் எவர்? என்றான். பார்க்கவன் நகைத்து பின் முகம் மாறி, ஹிரண்யபுரி எத்தனை எளிதாக இவ்விழவை ஏற்றுக்கொண்டது என்பதுதான் விந்தையாக இருக்கிறது. 16 நாட்களுக்கு முன் அசுரர்களின் 108 மூதநேயர்கள் சிலையுரு கொண்டு சூழ்ந்த ஆலயத்தின் முன் வைத்து விருஷபர்வன் சுக்கிரரின் மகளை தன் நாட்டுக்கு இளவரசியாக மகளிர்ப்பு செய்தார். அந்நிகழ்வு நடந்தேறும் வரை அப்படி ஒன்று நிகழக்கூடுமா என்பதே இங்கு ஐயமாக இருந்தது. சர்மிஷ்டைக்கு மாற்றாக தேவயானியே தாங்கள் மனம் கொள்ளும் செய்தி அசுரகுடியினர் அனைவரையும் கொந்தளிக்கச் செய்தது. காடுகளிலிருந்து அவர்கள் பெருகி இறங்கி இந்நகரை சூறையாடக்கூடுமென சாலைகளில் அந்தணர்களும் வணிகர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். உண்மையில் நானும் அவ்வாறே அஞ்சினேன் என்றான். ஆனால் ஒவ்வொரு நாளும் கண்கூடாகவே இந்நகர் மாறிக்கொண்டிருந்தது. கதைகளின் பேராற்றலென்ன என்பதை அப்போது அறிந்தேன். அசுரகுலம் மாண்பும் பெரும் வெற்றியும் பெற வேண்டுமென்றால் தேவயானியே குருநாட்டின் அரசியாக வேண்டும் என்று சுக்கிரர் எண்ணுவதாக சூதர்கள் முதலில் பாடத்தலைப்பட்டனர். அசுரகுலத்து அரசியின் மைந்தர் பிறந்தால் வருங்காலத்தில் அவர்கள் குருநகரின் அரசராக முடியாது என்று அங்குள்ள மூத்தோரும் நிமித்திகரும் மறுத்துவிட்டமையால் விருஷபர்வன் இந்த நுண்ணிய அரசியல் சூழ்ச்சியை செய்திருப்பதாகவும் இதன்படி க்ஷத்திரியர் மறுக்க முடியாத அசுரகுல இளவரசி குருநாட்டின் அரியணையில் அமரவிருப்பதாகவும் இனி க்ஷத்திரியர் குடிகளிலெல்லாம் அசுரக்குருதியே ஓடுமென்றும் பிறிதொரு கதை எழுந்தது. இறுதியாக சர்மிஷ்டையின் நாளும் கோளும் அவளுக்கு பேரரசர்கள் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று உரைப்பதாகவும் அவளால் அசுரகுடிக்கு தீங்கு வருமென்றும் அதை தவிர்ப்பதற்காகவே அசுரர்களின் ஐங்குலங்கள் கூடி இம்முடிவை எடுத்ததாகவும் பின்னர் ஒரு கதை என்றான் பார்க்கவன். சொல்பெருகும் விரைவைப் போல் அச்சுறுத்துவது ஏதுமில்லை. இன்று இப்பெருக்குடன் சென்று சில காலத்திற்கு முன்பு வரை அவர்களின் இளவரசியாக இருந்தவள் சர்மிஷ்டை என்று சொன்னால் அப்பெயரை நினைவு கூர்பவர்களே மிகச்சிலர்தான் இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. யயாதி, நான் அவளை இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் அவள் நினைவை விட்டு உளம் ஒழியவும் இல்லை. நானறியாத அப்பெண்ணுக்கு ஏதோ பெரும்பிழை இழைத்துவிட்டேன் என்று தோன்றுகிறது என்றான். தாங்கள் இழைத்த பிழை என ஏதுமில்லை என பார்க்கவன் சொல்லத் தொடங்க, ஆம், அதை நான் நன்கு அறிவேன். 1000 முறை அதை உள்ளத்திற்கு உரைத்தாலும் உள்ளம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்றான். மணநாளில் ஹிரண்யபுரியின் 108 மாமுற்றங்களில் மணமேடை அமைக்கப்பட்டது. அசுரகுடிகள் அவை அனைத்தையும் முற்றிலும் நிரப்பி அலையும் பெருக்கும் கரையும் தங்கள் உடல்களே என்று ஆகி சூழ்ந்திருந்தன. முதல் மேடை அரண்மனையின் பெருமுற்றத்தில் அமைந்திருந்தது. ஹிரண்யபுரியிலிருந்து வந்த 108 பெருங்குல மூத்தோரும் அவர்களின் அகம்படியினரும் 108 முதுவைதிகரும் அங்கே குருநாட்டின் கொடிகளுடன் முகப்பில் அமர்ந்திருந்தனர். அணியறையிலிருந்து மணமேடை நோக்கி செல்வதற்கு நீண்ட நடைபாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. விருஷபர்வனின் பேரமைச்சர் சம்பிரதர் அணியறைக்குள் வந்து தலைவணங்க முழுதணைக் கோலத்தில் அமர்ந்திருந்த யயாதி எழுந்து கைகளைக் கூப்பியபடி நின்றான். குருநாட்டின் மணிமுடியை எடுத்து 2 அணிச்சேவகர் அவன் தலையில் சூட்டினர். வலம் பொறிச்சங்கை ஊதியபடி 3 அணிச்சேவகர் முன்னால் சென்றனர். குருநாட்டின் கொடியை ஏந்தியபடி வெள்ளிக்கவச உடையணிந்து வீரனொருவன் தொடர்ந்தான். அவனைத் தொடர்ந்து மங்கள இசை முழக்கியபடி 18 சூதர்கள் அவனுக்குப் பின்னால் நிறைவகுத்தனர். யயாதி அதே விரைவில் நீள்காலெடுத்து வைத்து நடந்து அப்பாலத்தின் மீதேறிச் சென்றான். அவன் தலைக்கு மேல் எழுந்த வெண்கொற்றக் கொடியைப் பற்றியபடி அவனுக்குப் பின்னால் 2 ஏவலர்கள் வந்தனர். குருநாட்டின் படைத்தலைவன் வஜ்ரபாகு கவச உடையணிந்து நீண்ட உடைவாளுடன் அவன் வலம் நடக்க அணிக்கோலத்தில் பார்க்கவன் இடம் நடந்தான். பட்டத் தோரணங்கள் காற்றில் இறகின, புகையென, ஒளியென படபடத்த நடைபாதையில் அவன் தோன்றியதும் அங்கிருந்த அத்தனை அசுரகுலத்தோரும் தங்கள் கைகளைத் தூக்கி வாழ்த்தொலி எழுப்பினர்.
குரல்கள் முயங்கி கலந்து மொழியிலாத பேரோசையாக அது அவனைச் சூழ்ந்து அலையடித்தது. பிறந்த நாள் முதலே வாழ்த்துகள் நடுவே அவன் வளர்ந்திருந்தாலும் கூட புயலில் சிறு சருகென அவனை ஆக்கும் அத்தகைய வாழ்த்தொலிப் பெருக்கை அவன் அறிந்ததில்லை. முதல் சில கணங்கள் இரு கால்களும் பதறிக்கொண்டிருந்தன. நெஞ்சு அவ்வோசையை அள்ளி தன்னுள் நிறைத்து சொல்லற்று சிலைத்திருந்தது. பின்னர் தன் சித்தத்தை முற்றிலும் அதற்கு அளித்தான். அவ்வொலியே அவனை அள்ளிச் சுழற்றிக் கொண்டு சென்று மணமேடையில் நிறுத்தியது. வைதிகர் கங்கை நீர் தூவி அவனை வாழ்த்தி தூய்மை செய்தபின் குருநாட்டிலிருந்து வந்திருந்த குடிமூத்தோர் மேடைக்கு வந்து அவனுக்கு தங்கள் கோலை அளித்து அரிமலரிட்டு வாழ்த்தினர். கைகூப்பியபடி அவன் மணமேடையில் நின்றிருக்க மறுபக்கம் பெறைவடிவில் அமைந்திருந்த நடைபாதையினூடாக புனருகி வழிந்து வருவது போல ஓர் அணி நிறை அணுகியது. பொன்னுடர் நகை பொலிந்த அணிச்சேடியர் ஹிரண்ய நகரியின் கொடியேந்தி முன்னால் வந்தனர். மங்கல இசை முழங்க வந்த சேடியருக்குப் பின் அணித்தாளங்கள் ஏந்திய சேடியர் நிறை தொடர்ந்தது. அதற்குப் பின்னால் 7 அழகிய சேடியரால் வழி நடத்தப்பட்டு தேவயானி நடந்து வந்தாள். அவளைப் போலவே உடையணிந்திருந்த அவள் தோழி வண்ண நிழலென அவள் மேலாடை நுனியைப் பற்றி மெல்லிய குரலில் நகைச்சொல் உரைத்து உடன் வந்தாள். வாழ்த்தொலிகள் ஒவ்வொரு பெருந்தோணையும் வீணைக்கம்பிகளென அதிர வைத்தன. அவன் நேர்வழி நிலைக்க அவளை நோக்கலாகாது என்ற உணர்வை அடைந்து முகம் திருப்பிய பின்னரே அவள் முகத்தை நன்கு நோக்கவில்லை என்று உணர்ந்தான். மலர்களால் கிளை மறைவது போல அவள் அணிகள் அவளை மறைத்திருந்தன. மீண்டும் திரும்பி நோக்குதல் முறையல்ல என்றுணர்ந்து கழுத்தை இறுக்கி தன்முன் அலையடித்து முகங்களின் கொந்தளிப்பை இலக்கின்றி நோக்கி நின்றான். முதலில் அசுரகுல மூத்தார் 7வரால் விருஷபர்வன் மேடைக்கு அழைத்து வரப்பட்டான். முடிசூடி செங்கோலுடன் வந்து யயாதியின் வலப்பக்கம் நின்றான். தன் முதன்மை மாணவர் சுஷமரும் கிருதரும் துணைவரு முனிவர்களுக்குரிய துவராடை அணிந்து சடைக்கற்றைகளை மகுடமென சுற்றிக் கட்டி சுக்கிரர் கைகூப்பியபடி மேடைக்கு வந்து நின்றார். சம்பிரதர் அறிவிப்பு மேடையை நோக்கி கைகாட்ட நிமித்திகன் எழுந்து திருமணச் சடங்குகள் தொடங்குவதை அறிவித்தான். அசுரகுலத்தின் சடங்குகள் க்ஷத்திரியர்களின் குலச்சடங்குகள் போலவே இருந்தன. ஆனால் நோக்க நுண்ணிய வேறுபாடுகளைக் கொண்டிருந்தன. ஒவ்வொன்றிலும் அவன் சித்தத்தில் ஒரு பகுதி சென்று படிந்து மீண்டது. அனைத்தையும் நோக்கி நடித்தாலும் அவன் எதையும் முழுதறியவுமில்லை. சடங்குகள் தனியாளுமையை கரைத்து பெருந்திரளில் ஒன்றாக ஆக்கும் வல்லமை கொண்டவை. அச்சடங்குகளை முன்னரும் எத்தனையோ தலைமுறையினர் அவ்வண்ணமே செய்திருப்பார்கள். வரும் தலைமுறையினர் செய்யவிருக்கிறார்கள். மாறுபவை முகங்கள். அல்லது அவையும் மாறுவதில்லையோ? சடங்குகளை வெறுப்பவர்கள் தனியர். மேலெழுந்தவர் அல்லது கீழடைந்தவர். மக்கள் சடங்குகளில் உவகை கொண்டு திளைக்கிறார்கள். மாற்றுரு கொண்டு சிற்றோர்களின் வழியாக அலகையில் மணச்சடங்குகளில் மைந்தர் விழவுகளில் நிறைந்து பொங்கும் முகங்களை அவன் கண்டிருக்கிறான். பெண்கள் சடங்குகளில் பிறிதொரு தொழியும் எஞ்சுவதில்லை. ஆனால் இளமைந்தர் எப்போதும் சடங்குகளுக்கு வெளியேதான் இருக்கிறார்கள். கைப்பிடிகளிலிருந்து திமிரி விலகுகிறார்கள். ஒவ்வாத ஒலி எழுப்புகிறார்கள். வினாவெழுப்புகிறார்கள். சிணுங்குகிறார்கள். சடங்குகளில் சிறுவர் வளைந்தும் திரும்பியும்தான் நிற்கிறார்கள். தானென ஓங்கியம் சடங்குகளில் முழுதமைப்பவர்கள் உண்டா? எத்தனை பழமையான சடங்குகள்! இதோ இப்போது நான் வேடன் கொன்ற விலங்கைக் கொண்டு வந்து பெண்ணை ஈன்றவனுக்கு அளிக்கிறேன். அது இன்று பொன்னில் வடித்த மானின் சிலை. இச்சடங்கில் நான் மீனவன். வெள்ளி மீன்களை கூடை நிறைத்து அவள் குலமூத்தாருக்கு அளிக்கிறேன். கன்றோட்டுகிறேன். அவள் பொற்கலம் நிறைய பாலுடன் வந்து எனக்கு அளிக்கிறாள். இவர்களின் குடி அடையாளங்களை நான் சூடி என் குடி அடையாளங்களை திரும்ப அளிக்கிறேன். என் மூதாதையருக்கு இப்புதிய பெண்ணை காட்டுகிறேன். அவர்களின் சொல்லை விண்ணிலிருந்து பெற்று எனக்களிக்கும் பூசகரை பணிந்து காணிக்கை வைக்கிறேன். இச்சடங்குகளினூடாக இன்று இவ்வடிவு கொண்டு இம்மேடையில் நிற்கும் என் குருதி இதற்கு முன் எடுத்த அத்தனை வாழ்க்கைகளையும் மீண்டும் இதோ நடிக்கிறேன். ஒரு பெண்ணை மணம் முடிப்பது அத்தனை எளிய நிகழ்வு அல்ல, விலங்கென மிக மிக எளிது. அதை முயன்று பெரிதாக்கிக் கொள்கிறது மானுடம். இப்பெண்ணை இங்கு நான் கைப்பற்றுவதென்பது என் மூதாதையர் தொடர் இத்தருணத்தில் அடையும் ஒரு பெருந்திருப்பம்.
என் குருதியில் முளைக்கும் என் வழித்தோன்றல்களில் முதற்கணம். இந்தப் பெண் என்பதால் இது தெரிகிறது. எந்தப் பெண்ணும் அப்படி அல்லவா? சடங்குகள் என்பதே ஒவ்வொரு எளிய அன்றாடச் செயலையும் வாழ்வெனும் பெருக்கில் பொருத்தி மேலும் மேலும் பொருட்செறிவு அடைய வைப்பதற்காகத்தான். மங்கல இசைத்தாளம் மாறி அதிர்ந்து பெருக மணநிகழ்வை நடத்திய முதுபூசகர் கைகாட்ட பார்க்கவன் குனிந்து அவன் காதில் வலக்கை நீட்டி பற்றுங்கள் அரசே என்றான். விருஷபர்வனும் சுக்கிரரும் இரு கைகளாலும் தேவயானியின் கைகளைப் பிடித்து மெல்ல தூக்கி அவன் கையில் அளித்தார்கள். கை நீட்டி அவள் கையைப் பற்றி நோக்கியபோது மலரணிகளாலும் அருமணிச்சரங்களாலும் மூடப்பட்ட அவள் முகம் மெலிதாக தெரிந்து மறைந்தது. பெருவிழவுகளில் அணிகொண்டு பல்லாயிரம் தலைகளுக்கு மேலெழும் பல்லக்கில் அமர்ந்திருக்கும் அன்னை தெய்வத்தின் முகம் போல மானுட உணர்வுகளுக்கு அப்பால் பிறிதொரு பேருணர்வு கொண்டு விரித்த விழிகள். திடுக்கிட்டவன் போல் உடலதிர விழிவிலக்கி கையசைத்த பூசகரை பார்த்தான். 12 காலடி என்று அவர் சொன்னார். அந்தணருக்கும் க்ஷத்திரியர்களுக்கும் 7 காலடிகள். குடி, குலம், செல்வம், மைந்தர், அறம், வீடு, தெய்வம் என. இங்குள்ள மேலும் 5 காலடிகள் என்ன? அவன்மேல் அரிமலர் மழை பொழிந்து முற்றிலுமாக மூடியது. பெருகிச் சரியும் அருவிக்குக் கீழ் நின்றிருக்கும் முழுத்தனிமை. அப்போது மிகத் தெளிவாக அக்கணம் நிகழ்ந்து கொண்டிருப்பது போல் மலர் புதைவென ஆழ்குழியிலிருந்து நீண்டு மேலெழுந்த அவள் கையை அவன் கண்டான். அதைப் பற்றி மேலே தூக்கியபோது மலர்கொடியும் சருகுகளும் உதர மண் பிளந்தெழுந்தது போல் வந்த அவள் முகத்தை பார்த்தான். எங்கிருக்கிறோம் என்னும் உணர்வு அகல நிலை தடுமாறி விழப்போனவனை பார்க்கவன் கை இறுகப் பற்றி நிறுத்தியது. அரசே என்று அவன் காதில் சொன்னான். இந்நீர் விடாய் கொண்டிருக்கிறேன் என்று யயாதி சொன்னான். சற்று நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள் அரசே என்றான் பார்க்கவன். 8வது அடி அவர்களுக்கு மண்ணில் ஒரு மரமாக முளைத்து எழுதல். மலர் கொள்ளல், காய்த்துத் தாழ்தல், கனிந்து உதிர்தல், இன்னுணவாதல், விதையென புதைந்து மூதாதையர் சொல் கேட்டு தன்னை உணர்ந்து மீண்டும் எழுதல். அசுரர்களின் தொல் மொழி முழவோசை போலிருந்தது. அதன் நுண்சொற்கள் ஒவ்வொன்றும் முரசுத்தோலை என நெஞ்சை அறைந்தன. அமரலாம் அரசே என்று பார்க்கவன் சொல்லி அவன் கையை பற்றினான். அரியணையில் அவன் அமரசேடியரால் ஆடை மடிப்புகள் சீர் செய்யப்பட்டு தேவயானி மெல்ல அருகமர்ந்தாள். அணிகளின் நுண்ணிய ஓசை, வியர்வையும் கசங்கும் மலரும் புதுப்பட்டும் இணைந்த பெண் மணம். அவன் உடல் காய்ச்சல் கண்டவனைப் போல் பதறிக் கொண்டிருந்தது. மீண்டும் அவன் மண்பிளந்தெழுந்த அந்த முகத்தை அருகிலென கண்டான். அவ்விழிகளை. அவை அவனை நோக்கவில்லை. நெஞ்சுருகி கைகூப்பி நின்றிருக்கையில் நோக்கிலாத ஒளி கொண்டிருக்கும் கருவறை தெய்வம். அங்கிருந்து சடங்குகள் அனைத்தையும் முடித்துக் கிளம்பி அடுத்த மணவறைக்குச் சென்றான். 18 நாட்கள் தொடர்ந்து 108 பெருமுற்றங்களிலும் அச்சடங்குகள் மீள மீள நிகழ்ந்தன. இடைவேளைகளில் துயின்று ஒவ்வொரு முறையும் நீராடி அணிகொண்டு 108 மணமேடைகள். மணநிகழ்வுகள் முடிந்தபோது அவன் உடல் அனல் கொண்டிருந்தது. உதடுகள் வறண்டு கண்களில் நோக்கு அலையடிக்க எங்கிருக்கிறோம் என்றறியாமல் அவன் தள்ளாடினான். அவனை கைப்பற்றிக் கொண்டு வந்து மஞ்சத்தில் படுக்க வைத்தார்கள். அவன் தலையை மென்சேக்கையில் புரட்டியபடி முளைத்தெழுதல், முளைத்தெழுதல், முளைத்தெழுகிறது கை என்று முனகிக் கொண்டிருந்தான். மஞ்சத்தரைக்கு யயாதி சென்றபோது தேவயானி அங்கிருக்கவில்லை. அவள் சேடிதான் அங்கே நின்றிருந்தாள். அரசி யவனத் தூதர்களுடன் அவையிலிருக்கிறார்கள், சற்று காலம் பிந்தலாமென தெரிவித்தார்கள் என்றாள். அவன் முன்னரே அவள் அங்கிருக்க மாட்டாள் என எதிர்பார்த்திருந்தான். அவள் அங்கில்லாதது விடுதலையுணர்வையும் அளித்தது. தலையசைத்த பின் உள்ளே சென்று மஞ்சத்தில் அமர்ந்தான். அரசுக்கு செய்தியென ஏதும் உண்டா என்று அவள் கேட்டாள். இல்லை, நான் இங்கு காத்திருப்பதை மட்டும் சென்று சொல் என்றான். அவள் ஆணை என தலைவணங்கி அகன்றாள். 5 அடி தொலைவுக்கு அப்பாலிருக்கையில் அவள் தேவயானி போலவே தெரிவதை அவன் பலமுறை நோக்கி உளம் அதிர்ந்ததுண்டு. அணுகும்போது அவளிலிருந்து மெல்லிய மேலாடை நழுவுவது போல தேவயானி நழுவி பின்னால் விலகுவது போலிருக்கும். அகன்று செல்கையில் எந்தப் புள்ளியில் தேவயானி வந்து அவளில் கூடுகிறாள் என அவன் நோக்கிக் கொண்டிருப்பான்.
இடையசைவில், நடைநிமிர்வில், குழல் நெளிவில், கைவீச்சில் தனித்தனியாக ஏதும் தெரிவதில்லை. நோக்கிக் கொண்டிருக்கும் விழிகளை சற்றே விலக்கி மீண்டும் நோக்கினால் தேவயானே எனக் கண்டு உள்ளம் அதிர்வு கொள்ளும். பீடத்தின் மேலிருந்த நூல்களை கையால் அடைந்து கொண்டிருந்தான். பின்னர் கைப்போக்கில் ஒன்றை எடுத்துப் பிரித்தான். அவன் எண்ணியது போல அது ஆட்சிநூல். மந்தாகினி தேவி இயற்றிய சரபஸ்மிருதி. அதை அடுக்கி நூலைச் சுழற்றி அப்பால் வைத்தான். அங்கு அரசியென வருவதற்கு முன் அவளுடைய முதன்மை ஆர்வம் காவியத்தில்தான் இருந்தது என அவளே சொல்லியிருந்தாள். அவளை அரண்மனையின் சுவடி நிலையத்திற்கு கூட்டிச் சென்றிருந்த போது விழிவரிய சுவடிகளை எடுத்து பிரித்துப் பிரித்து நோக்கியபடி, என்ன, அத்தனை நூல்களும் அரசு சூழ்தல் குறித்தா என்றாள். இங்கு அனைத்து நூல்களும் உள்ளன. ஆனால் நான் ஈடுபடுவது இவற்றிலேயே என்றான். அரசு சூழ்தலை நானும் கற்றுள்ளேன். அவை நெறிகளும் நெறிவிலக்குகளும் ஊடுபாவென கலந்த ஒரு பெரும்பரப்பு. எந்தப் புள்ளியிலும் நெறியும் அதன் விலக்கும் இணைந்துதான் இருக்கும். கொள்வது நெறியையா விலக்கையா என்பது அதை கையாளும் அரசனின் விருப்பம் என்று தோன்றியது. அவ்வாறென்றால் நெறிநூல்கள் என்பவை அரசன் முடிவெடுப்பதற்கு உதவுபவை அல்ல, அவன் எடுத்த முடிவை அக்குடிகள் ஏற்பதற்கு மட்டுமே உதவுபவை என்று தோன்றியது. அதன்பின் அதில் ஆர்வமழவில்லை என்றாள். நெறிகள் நூல்களில் வெறும் சொற்கள். கண்முன் வாழ்க்கையென அவை எழுந்து வந்து நின்றிருக்கையில் நுண்சொல் தொட்டு எழுந்து வரும் தெய்வங்கள் என அவை உயிர்கொள்வதைக் காணலாம் என்று யயாதி சொன்னான். நீ என்னுடன் நெறியவையில் அமர். என் வரைக்கும் வருபவை அறச்சிக்கல் கொண்ட வழக்குகளாகவே இருக்கும். துலாமுள் நிலை கொள்ள நெடுந்தொலைவை ஆடி ஆடி கடக்க வேண்டியிருக்கும் என்றான். ஆம், நான் விழைவதும் அதையே என்றாள் தேவயானி. அவனுடன் மறுநாளே வந்து நெறியவையில் அமர்ந்தாள். அவன் தான் சொன்னதை மறந்து குடியவையில் அமர்ந்து களைத்திருப்பாய் என்றபோது, இது என் அவை என்று கூறிய சொற்களால் சொன்னாள். அன்று வந்திருந்த வழக்கு ஆயர்குடியினருக்கும் வேளாண்குடியினருக்குமான நில உரிமை குறித்தது. ஆயர்களின் மேய்ச்சல் நிலங்களை வேளாண்குடிகள் கைப்பற்றிவிட்டதால் இருசாராருக்கிடையே நிகழ்ந்த போரில் இரு குடிகளிலுமாக 4 கொல்லப்பட்டிருந்தனர். இருசாராரும் தங்கள் தரப்பை சொல்லி முடித்ததும் யயாதி புன்னகையுடன் தேவயானியை நோக்கித் திரும்பி, உன் கருத்து என்ன, அரசி என்றான். அவள் எழுந்து, நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் எனும் 5 பருப்பொருட்களும் தெய்வங்களுக்கு மட்டுமே உரியவை. தெய்வங்களுக்கு முறை செய்து குடிகளுக்கு நலம் செய்யக் கோலேந்தும் அரசனுக்கு அவற்றை தெய்வங்களுக்கும் மானுடருக்கும் நலம் செய்யும் பொருட்டு மட்டும் ஆளும் உரிமை உண்டு என்றாள். அவள் குரலும் நோக்கும் குடிகளை அறியாமல் கைகூப்ப வைத்தன. ஆகவே நிலம் இருகுடியில் எவருக்கு உரிமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அந்நிலம் என் நிலையில் நன்கு பயனளிக்கும் என்பது மட்டுமே வினா என்று அவள் தொடர்ந்தாள். இது நாள் வரை மேய்ச்சலுக்கு இருந்தமையாலேயே அது விளைச்சலுக்குரிய வளம் நிறைந்த நிலம். கன்றுகள் சென்ற வழி இன்று பாதை என்றாகிவிட்டிருக்கும். அணுகக்கூடிய வளநிலங்கள் அனைத்தும் வயல்களாவதே திருநிறைப்பது. முடிந்தவரை நிலம் திருத்துவது வேளாண்குடியின் நெறி. புதுநிலம் கண்டடைவது ஆயர்குடியின் கடன். வேளாண்குடி புதுநிலம் கொண்டமையால் மேலும் வரி கொடுக்க வேண்டும். புதுநிலம் காண்பதற்கு ஆயர்களுக்கு அரசு நற்கொடை அளிக்கும். அவர்கள் தலையசைத்தனர். ஆகவே அந்நிலம் விளைநிலமாக வேண்டுமென குருநகரியின் பேரரசு என நான் ஆணையிடுகிறேன் என்று அவள் ஓங்கிய குரலில் சொன்னாள். இருகுடியினரும் தங்களால் கொல்லப்பட்ட மறுகுடியின் மைந்தரை தங்கள் தெய்வங்களாக மன்றில் நிறுத்தி வழிபட வேண்டும். ஆண்டுதோறும் அவர்களின் நாளில் பலிக்கொடை நடத்தி வணங்க வேண்டும் என்று ஆணையிட்ட பின் திரும்பி நெறிநிலை அமைச்சர் கர்கரிடம், எக்குலத்தில் பிறந்திருந்தாலும் அனைத்து குடிகளும் அரசுக்கு உரிமையானவர்களே. எனவே இருகுடியும் தாங்கள் கொன்ற இளைஞருக்கு ஈடாக அரசுக்கு பிழைச் செல்வம் அளிக்க வேண்டும். இளையோரை இழந்த குடிகளுக்கு அரசு அழிக்கொடை அளிக்கும் என்றாள். ஆணை, பேரரசி என்றார் அவர். அவர்கள் நிறைவுற்றவர்களாக அவை நீங்கியபோது அவள் திரும்பி யயாதியிடம், உங்கள் உளம் கொண்ட ஐயத்திற்கு கார்கியாயனரின் ராஜசூத்திரத்தில் விளக்கம் உள்ளது, அரசே. எக்குடியும் பிறகுடிக்கு கடன்பட்டதாக அமையலாகாது. அது அவர்களிடையே மேலும் பகையையே வளர்க்கும். பெறுவதும் கொடுப்பதும் அரசாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசிடமே படைவல்லமை உள்ளது.
என் நெறியால் ஆணையிடப்பட்டாலும் படைக்கலம் உடன் செல்லாது எவரிடமிருந்தும் செல்வத்தைப் பெற முடியாது என்றாள். யயாதி நகைத்து, ஆம், உண்மை என்றான். அரசன் பொருள் கொள்கையில் குடிகளிடம் எழும் சினத்தை அவன் அளிக்கும் காவல் நிகர்த்தும் என்கிறார் கார்கியாயினர் என்றாள் தேவயானி. நினைவுறுகிறேன் என்று யயாதி சொன்னான். அந்நூலை எப்போது பயின்றாய்? நெடுநாள் முன்பு. இத்தருணத்தில் சொல்லென நினைவில் மீண்டது அது. அவன் சிரித்து, இனி இந்த அவையில் நான் நெறி சொன்னால் எவரும் ஏற்க மாட்டார்கள் போலும் என்றான். அவள் சிரித்து, நெறி முறையானதென்றால் எவர் சொன்னால் என்ன என்றாள். ஆனால் அதுவே உண்மை என்றாயிற்று. அவள் குரலில் நெறியுரைக்கப்பட்டால் மட்டுமே அனைத்து குடிகளும் ஏற்பார்கள் என அமைச்சர்களே அவனிடம் சொன்னார்கள். பேரரசியிடம் ஐயமே இல்லை, அரசே. நீங்கள் எண்ணி தேர்ந்து சொல்லும் நெறி அவர்கள் நாவில் தெய்வமெழுவது போல வெளிவருகிறது என்றான் பார்க்கவன். பின்னர் பேரவையிலும் குடியவையிலும் அவளை முதன்மை கொள்ளத் தொடங்கினாள். ஒவ்வொரு நாளுமென அவன் அவற்றிலிருந்து விலகி தன் தனியுலகில் உலவலானான். அவைகள்தோறும் நின்று ஒலிக்கும் அழியா நெறிநூல் ஒன்றை இயற்ற வேண்டுமென அவனுக்கு கனவு இருந்தது. அதை இயற்றத் தொடங்கி சுவடியறையிலும் புலவர் மன்றிலும் நாள்கழித்தான். மெல்ல அவன் உள்ளம் காவியங்கள் நோக்கிச் சென்றது. நெறிநூல்களில் கூழாங்கல் என உறைந்திருக்கும் சொற்கள் காவியங்களில் விதைகளென உயிர்கொள்வதைக் கண்டான். இயற்றிய நெறிநூலை பாதையிலேயே விட்டுவிட்டு அவன் காவியங்களுக்குள் மூழ்கினான். 4 திசைகளிலிருந்தும் கவிஞரும் சூதரும் அவன் அவைக்கு வரலாயினர். ஒரு சொல்லை பின் தொடர்ந்து செல்வது போல் மூதாதையர் உள்ளத்திற்குள் செல்ல பிறிதொரு வழி இல்லை. ஒரு சொல்லை விட்டுச் செல்வது போல் கொடி வழிகளிடம் சென்று நிற்கவும் வேறொரு வழியில்லை என்றார் வங்க நாட்டுக் கவிஞரான முக்தர். கவிதைக்கென பயன்படாத சொற்களெல்லாம் வீணே என்று அவன் ஒருமுறை சொன்னான். தமிழ்நிலத்துக் கவிஞரான பெருஞ்சாத்தன் சிரித்து, எங்கிருந்தாலும் சொல் கவிதையே. கிளையிலமர்ந்திருக்கையில் பறவையல்ல என்று சொல்லலாகுமா என்றார். ஒரு குளிர்ந்த உலுக்கலுடன் அவன் அதன் பொருளை உணர்ந்தான். அவன் சொல்லுணர்வை முழுமையாக மாற்றியது அது. ஒவ்வொரு கூற்றிலும் சொற்கள் சொல்லப்படாத பொருள் விரிவு கொண்டு அமர்ந்திருப்பதைக் கண்டான். நெறிநூல்களில்